எங்க அவரே பாடம் படிச்சுக்கிட்டு இருக்காராம் சட்டசபைக்கு வரதுக்காக. மேகதாதுன்னா என்ன, காவிரி பிரச்சனைனா என்ன, தினசரி 5 மணி நேரம் வீட்டுல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காராம். டேய் அது நம்ம பையன் சின்சியரா படிச்சுன்னு இருக்கான், கண்டிப்பா கலெக்டர் ஆயிடுவான். ரம்பாவை குண்டியில் சீண்டினாரா ரஜினிகாந்த்? அவனை கூட்டு செருப்பால் அடிக்கும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா சரி. கல்யாண வீட்டுல ஏன் மேளம் நாதஸ்வரம் இதெல்லாம் வாசிக்கிறாங்க அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்கள் யாரு காதுலயும் விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நம்மளால அந்த காலகட்டத்துல பயங்கர கொசும்பு முடிச்சவங்க. கல்யாண வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு திருமணத்திற்கு முன்பு சில வாலிபர்களுடன் அரசல் புரசலாக சில கசமுசாக்களில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த கருமெல்லாம் காதல விழுவக்கூடாது, கெட்டது எதுவும் பேசக்கூடாது, மணமக்களை பத்தி எந்த விதமான கமெண்ட்டுகளும் அடுத்தவங்க காதல விழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் டமால் டமால்னு கெட்டி மேல அடிச்சுக்கிறது. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இதே வாசிச்சுட்டு இருப்பேன்? இப்ப உள்ள யூத்துக்கு ஏத்த மாதிரி சும்மா வாங்கி போட்டு குத்துக்கோ. அது மாதிரி இழவு வீட்டுல ஒப்பாரி வைப்பாங்க. அவன் எவ்வளவு பெரிய பிராடு பித்தலாட்டக்காரனா இருந்தாலும் சரி, ஒருத்தர் இறந்த பிறகு அவரை பத்தி விமர்சிக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு. ஏன்னா செத்து போயிட்டா திருட வந்து யோக்கியன் ஆயிடுவானா? என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இந்த மாதிரி ஒப்பாரி வைக்க தெரியாத குடும்பங்களுக்காக கூலிக்கு மாரடிக்கிறதுன்னு ஒரு கூட்டத்தை கொண்டாடுவாங்க. உங்க அல்லக்க ஏன் இப்படி அழுதுட்டு இருக்காரு? என்னாச்சு மாஸ்டர்? எரிமலை என்னைக்குடா அழுது இருக்கு, அதனாலதான் எனக்கு பதில் அவனை அழுக சொன்னேன். மாறு அடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வைப்பாங்க. கூலிக்கு மாரடிக்கிறது அதுக்கு பேர் தான். அவங்களுக்கு வந்து அந்த செத்து போன பத்தின சோகங்கள்லாம் தேவையில்ல. வாங்கின கூலிக்கு டமார் டமார்னு அடிச்சுக்கிட்டு ராசா மகராசா எங்க மகராசா போய் சேர்ந்துட்டியே அப்படின்னும். அதுதான் கூலிக்கு மாரடிக்கிறது. அப்ப வரண்டா அப்ப வரண்டா அப்ப போறாண்டா இப்ப போறாண்டா தோ இங்க போறாண்டா போயின்னு இருக்காண்டா. இப்படி ஒரு கூட்டம் தான் நேத்து அறிவாலயத்துல நடந்தது. ஸ்டாலினை இன்னும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இது பயங்கர லூசுங்க, ஈஸியா ஏமாத்தலாம் போல் இருக்கேன். உண்மையிலேயே இழவோடு மாதிரி அறிவாலயத்தை வச்சிருக்காங்க. நேத்து ஸ்டாலின் வராரு, உலகமே போன்ற உத்தமரியா நீங்க இப்படி உங்களை அடிச்சுட்டாங்களையா, எங்களால காயவே முடியலங்கய்யா, நீங்க தோத்து இந்த மக்கள் நாசமா போயிடுவாங்க ஐயா, இப்படி கிளம்புறாங்க. கடலையே கவுத்துட்டானுங்களே. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. உலகம் போட்டு உத்தமரா உடனே எவரும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம், அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாம், கவலைப்படாதீங்க. நான் நேர்ல வா. என்னன்னு வா நேர்ல வா. என்னன்னு சொல்லுது? நேர்ல வாமா. இருந்த இந்த கிளம்பி வர்றேன், ஒரு நிமிஷம் இந்த வந்துட்டேனே. என்னன்னு எனக்கு அழுக வந்துரு, பாத்துக்க அழுகு. அப்படியே சமாதானப்படுத்துறாப்லையா. உடனே சைட்ல உள்ள உடன்பிறப்புகள்லாம் ஐயா தோற அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாமா துன்பப்படுறவங்கெல்லாம் அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்? சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், மனதெங்கும் காயங்களா. ஒட்டுமொத்த அறிவாலயம் ஒப்பாரிக்கிறது இன்னும் நிறுத்தின பாடு இல்ல. அந்த கூலிக்கு மாரடிக்கிற கூட்டத்தை கொண்டாந்து சேகர் பாபு இன்னும் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. இந்த தோல்வி வந்து யாராலையும் தாங்க முடியாத தோல்வி. இந்த தோல்வி வந்து எங்களால சீரணிக்க முடியல. இந்த தோல்வி வந்து தோல்வி கிடையாது, ஏமாற்று வேலை. அப்பெல்லாம் வந்து அந்த கண்ணங்கிறவன் அந்த சின்ன சின்ன பொடி பொடி பசங்களை ஆளு வச்சு அப்படி செட் பண்ணி வச்சு நான் தாக்கம் மேடம். இவன் அப்படியே உள்ள வந்து என்ன அப்படியே பிடிச்சி கும்புறு குத்த பிடிச்சி அப்படி நறுக்குன்னு குத்திட்டான் மேடம். இந்த தேர்தல் கமிஷன் அடுத்தால இந்த தேர்தல் இந்த போட்டிருக்க ஓட்டம் என்னனால இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் குளத்தூர் தொகுதியில ஜெயிச்சிருக்காருன்னு தான் வருமே தவிர தோத்திருக்கான்னு வராது. என்னது VS பாபு வந்துகிட்டு இருக்காரா? தம்பி வேணுக்கணும் அவர் இந்த நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு இல்ல உலக லெவல்ல பேர் எடுத்தாரு, நல்லவர்னு. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே பாரு, இது நான் உனக்காக செய்யல, எனக்காக செய்யறேன். கமெண்ட்ரே தலைவர் ஜெயித்தாரு. இன்னைக்கு குளத்தூர் மக்கள் எல்லாம் எப்படி அவர் தோத்தாரு,
எங்களால சீரணிக்க முடியலன்னா குளத்தூர் மக்கள் அதை விட பெரிய மோசமா இருக்காங்க, சீரணிக்கவே முடியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே தான், ஜாலியாக தான் இருக்கு. தோல்வி எதனால இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு தான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன், தோல்வி இது தானால வந்த தோல்வி கிடையாது. அந்த மிஷினை எந்த வழியில ஏமாத்தி அவரை தோக்கெடுத்திருக்காங்களே தவிர மக்கள் அவருக்கு தான் ஓட்டு போட்டாங்க. குளத்தூர் மக்கள் இன்னைக்கு எப்படி அவர் தோத்தாருங்கிறத சீரணிக்க முடியாம எப்படி தோத்தாரு, நாங்க அவருக்கு தானே ஓட்டு போட்டோம், நாங்க அவருக்கு தானே ஓட்டு போட்டோம்னு சொல்ற அளவுக்கு தலைவர் ஜெயிச்சத மாத்தி இருக்காங்க. அழுவுறது தப்பு இல்ல, ஒரு நாள் அழுவலாம், 2 நாள் அழுவலாம், ஆனா 32 நாள் ஆச்சு அழுதுகிட்டே இருக்கிறீங்க. ஆனா இந்த தோல்வி என்னால தாங்க முடியாது. இந்த தோல்வி அப்படியில்லையா? இது நியாயமா? நீங்கள் செய்வது நியாயமா? இப்ப கதறி 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 அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னும் இதை பார்த்து ஏமாந்துட்டு இருக்காப்ல. அவர் ஒரு பெரிய ஆளுமையா தன்னை நானே நினைச்சுக்கிட்டாரு. இன்னும் ஒரு முதல்வர், ஒரு பெரிய தலைவர், மக்கள் தான் ஏமாந்து போய் ஓட்ட மாத்தி போட்டாங்க எங்க லெவல்லே பில்டப் கொடுத்து வச்சிருக்காங்க. யார பத்திரம் லூசுன? உன்னதாண்டா வேற எப்படி காப்பா? ஐயா, நீங்க ஆண்டு அறுத்து தள்ளினது அற்புதமா தள்ளினீங்க, மக்கள் உங்களை புரிஞ்சுக்கலங்க, விடுங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற லெவல்லே தான் அவரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உன்னோட இந்த உலகத்துல சல்லடை போட்டு தேடி பார்த்தாலும் உன்ன மாதிரி ஒரு முட்டாப்பையில எங்கேயுமே பார்க்க முடியாதுடா. அதனாலதான் நம்ம ஊப்பிகள் குளத்தூர் மக்கள் எல்லாம் அறிவில்லாத அவனெல்லாம் படுட்டும் அனுபவிக்கட்டும்னு சாபம் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. என் கோவமா சாபமா நீ உருப்பட மாட்டேன், நாசமா போவ மச்சான். நீங்க எல்லாம் சொன்னா பழிக்கவே பழிக்காது, நான் ரொம்ப நல்லா இருப்பேன் வரட்டா. இதுக்கு பேர் தான் பகுத்தறிவு, அடுத்தவனுக்கு சாபம் விடுறது. பாத்துங்க, நம்ம திடீர் ஊப்பி அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அந்த திடீர் ஊப்பியா மாறின வைஷ்ணவி பாவம். அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. இந்த புள்ள மட்டும் டிவிக்கு வெளியே இருந்ததுன்னா இன்னைக்கு அது அமைச்சராயிருக்கும். நல்ல வேலை, கடவுளே தமிழ்நாட்டை காப்பாத்திட்ட. இந்த கருமாந்திரம் அமைச்சராயிருந்து அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது வந்திருக்கும். பிச்சைக்காரங்க பிறந்த பிச்சை எங்கடா இருக்கு? ஏன்டா உங்க பொண்ணு திட்டுற? பெத்து போட்டனால பேச்செல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. இனிமேலும் பக்கமே வர மாட்டேன். பாப்பா என்ன பண்ணிருக்கு, வரவும் பாலவட்டெல்லாம் செந்தில் பாலாஜாலதான் என் வாழ்க்கையே போயிடுச்சு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. தேவையில்லாம திமுகவுக்கு திமுக நாசமா போய் இப்ப தோத்து போய் ஒண்ணும் இல்லாம பண்ணிக்கிறேன். எனக்கு அப்புறம் கட்சியில வந்தவங்க எல்லாம் அமைச்சராகி விட்டாங்க. நான் அந்த கட்சியில அவ்வளவு பாப்புலரா இருந்தேன், நடுத்தருவுக்கு வந்துட்டேன். இந்நேரம் நான் ஒரு அமைச்சரா கெத்தா சுத்திக்கிட்டு இருந்திருப்பேன், எல்லாம் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளி இருக்கு. அது நல்லா கத்தியது, கதறியது, ஊரை கூட்டியது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி படைக்கல, மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.